இஸ்லாமிய வாழ்வியல் வரலாற்று அடையாளமாக இருந்த ஆவணங்கள் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஸ்பெயின்ல இருந்த மிகப்பெரிய லைப்ரரி அதுவும் கொடுக்கப்பட்டுச்சு, அடையாளம் அளிக்கப்பட்டுச்சு. ஸ்பெயின்ல நம்ம ஆட்சி இழந்துட்டோம். இன்னைக்கு பக்தாது நகரம் என்ன ஆச்சு, உலக புகழ்பெற்ற பக்தாது நகரத்துடைய ஆட்சியாளர் யார், என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் இருக்கு. அதெல்லாம் யோசிங்க. நம்முடைய வரலாற்று அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் இந்த சமூகம் ஒன்று கொண்டு நல்ல தலைவர்கள் யோசிங்க. நமக்காக யார் போனா உண்மையா பேசுவாங்க. முன்னாடி சொன்னாங்க ஒரு சகோதரர், யாருமே தெரியல, திடீர்னு நம்ம தேசிய தலைவர் போது சொல்லிட்டு போறாங்க. என்ன காரணம்? பார்க்கிறாங்க, சட்ட பார்க்க கூட வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு இறைவன் வரலாற்றை தன்னுடைய அருள்மறையை ஒரு இடத்துல சொல்லி காண்றான். உங்களுக்கு உங்களுடைய அறப்படைகள் காட்டப்படும், நீங்க தான் ஏற்பதில்லை அப்படிங்கறத என்னுடைய இறைவன் அருள்மறை சொல்லி காட்டுறான். மக்கள் சிந்திங்க. நான் ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த திருச்சி மாநகர்ல எண்ணற்ற போராட்டக்காரர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பேர் சின்ன அப்படிங்கிற பேரு. இந்த பேர் தெரியாது, ஏன்னா நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட இருக்காது. இந்த ஜின்னா அப்படிங்கிற மனிதர் யார் என்றால் அவர் ஒரு கூத்து கலைஞர். மேடைகளில் ஏறி பாடல்களை பாடக்கூடிய அந்த கலைஞர். அவர் பாடுவது எல்லாமே சுதந்திர வேட்கையை தூண்டக்கூட பாட்டு. அவர் மேடை ஏறி கச்சேரி ஏறி பாடினார்னா அவர் பாடி முடிச்ச உடனே இங்க மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்பட்டு சுதந்திரத்திற்காக ரோட்டில் போராடக்கூடிய சூழல் உருவாகுது. இதை பார்த்து கொண்டிருந்த வழக்கறிஞர் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா அவரை கைது பண்ணுவாங்க, ஜெயில அடைப்பாங்க. அவர் திருப்பி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு மேடை வருவார், சுதந்திர போராட்ட பாடுவாரு, கைது பண்ணுவாங்க, ஜெயில அடைப்பாங்க. இது தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு. என்னடா அது, இந்த வெளிவட்ட பெரிய பிரச்சனையா இருக்கு, எப்ப போட்டாலும் சுதந்திர போராட்ட பாடுற மக்கள் பெரும் போராட்டமா இருக்காங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியல என்று நினைத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை அப்பொழுது திருச்சியில் நடந்த ஒரு கொலை வழக்குல அவர் தான் கொலைகாரர் என்று சேர்க்கிறாங்க. அவரை கொலை வழக்கின் காரணமாக கைது செய்து சிறையில் அடைத்து சாட்சிகளை, போலியான சாட்சிகளை ஏற்பாடு செஞ்சு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகிறார்கள். தூக்கு தண்டனை வழங்குறாங்க. தூக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு. கரெக்டா அவர் தூக்கு போடுறதுக்கான தூக்கு மேலே ஏற்றப்பட்டு பொழுது அந்த ஜின்னாவை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய கடைசி ஆசனை ஆங்கிலேயருடைய வளமை இப்ப கூட நம்ம பார்க்கலாம், உங்களுடைய வளமை என்னன்னு கேட்பாங்க. அப்ப அந்த வளமையை சொல்லும் போது நான் இறுதியாக ஒரு புகழ்பா பாடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. தூக்கு மேடையில் நிற்பவர் வந்து ஒரு முஸ்லீம். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டது ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்றாரு ஒரு புகழ்பா பாடணும்னு பாருங்கன்றாங்க. அவர் யாரை பற்றி புகழ் தெரியுமா பாடுறாரு? பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி ஒரு புகழ்பா பாடுறாரு, ஒரு புகழ்ச்சி பாடுறார், புகழுரையை அந்த பாடுறாரு. ஒரு பெரிய பெஞ்ஞான கவிதையர். அது அப்படியே அவர் பாட 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 பாடிக்கிட்டே இருக்கார். பாடும் பொழுது அந்த கவிதை சாணத்தினுடைய உருக்கம் காரணமாக சுற்றி இருந்த அந்த ஆங்கிலேய அதிகார தமிழே அவங்களுக்கு தெரியாது, பாடி அறகுற அழுகுறாங்க, மக்கள் தான் அழுகுறாங்க. கிட்டத்தட்ட அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடல, 2.5 மணி நேரம் பாடி இருக்காரு. அந்த பாட்டு பாடி முடிச்சு பார்த்தா ஒரு வளமையான ஆங்கிலேய வளமையான வழக்கம் இருக்கு. அவர் இந்த டைம் தூக்கு பண்ண காலையில 4:30 மணிக்கு தூக்கு போனா 4:30 மணிக்கு தூக்கு போட்டு ரிப்போர்ட் எழுதிடணும். அந்த மாதிரி ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அவரை போட வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட